லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. ஊழலில் சிக்கினால் அவ்வளவுதான், அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் எச்சரிக்கை. முதல்வர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் தொடங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முதல்வர் விஜய் பேசும்போது, அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என எச்சரித்தார். தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என பார்க்க மாட்டேன். ஊழல் முறைகேடுகள் இருக்கவே கூடாது. தாவேக் அரசு ஊழல் லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் ஆய்வு செய்ய செல்வதை தவிர்க்க வேண்டும். விதிகளை மீறுவோர் மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை பாயும் என்று முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். எம்எல்ஏக்கள் ராஜினாமா, பதிலளிக்க உத்தரவு. விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் சமீபத்தில் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் சேர்ந்தனர். அவர்களின் ராஜினாமாக்களை சபாநாயகர் பிரபாகர் ஏற்றுக்கொண்டார். 2 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி அதிமுக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது தவறானது. 2 தொகுதிகள் காலியானதாக அறிவித்ததற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. சட்டமன்ற செயலர் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளுடன் இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் 22ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். இதுதான் கட்சியை வளர்க்கும் லட்சணமா? பதவி பறித்த இபிஎஸ், சிவிஎஸ் ஆதரவாளர்கள் கொதிப்பு. சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் சி. வி. சண்முகம் தலைமையில் பழனிசாமிக்கு எதிராக தனி அணியாக செயல்பட்டனர். பின் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒன்றிணைந்த நிலையில் சி. வி. சண்முகம் மட்டும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறார். அவரது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு பசுபதி நியமிக்கப்பட்டார். சில வாரங்களாக பசுபதி மற்றும் சி. வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே அடிக்கடி தகராறு நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் மற்றும் செஞ்சியில் பசுபதி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டங்களில் சண்முகம் ஆதரவாளர்கள் பிரச்சினை செய்தனர். செஞ்சி கூட்டத்தில் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். இச்சூழலில் விழுப்புரத்தில் சி. வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 11 பேரின் மாவட்ட, நகர, ஒன்றிய கட்சி பதவிகளை பொதுச் செயலாளர் பழனிசாமி பறித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கு சண்முகம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பதவியை எனக்கு போட்டது புரட்சி தலைவி அம்மா. கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் இந்த கட்சி வளர்ச்சிக்கு சி. வி. சண்முகம் கூட தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலமாக நாம் பயணித்து அரசியல் பண்ணிக்கின்னு இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். இன்னைக்கு எடப்பாடியார் பொதுசார் ஆகிட்டன்ற ஒரே திமிரில் நாங்கள் தான் அவரை உருவாக்கி பொதுசார் ஆக்கணும். நாங்கள் பொதுசார் ஆக்கி தான் அவரை இன்னைக்கு பொதுசாராக உட்கார வச்சுக்கலாம். இன்னைக்கு எங்கள் பதவி எடுக்கிறது தான் அவர் பொதுசாரா? எங்கள் பதவி அவர் போட்டாரா? எதுக்கு எங்கள் பதவி எடுக்கிறாரு? இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நகர செயலர் பசுபதியை நீக்குவீங்க. நீக்கின பசுபதியை மறுபடியும் 15 நாள் சென்று மாவட்ட செயலா போறீங்க. மாவட்ட செயலா போறதுக்கு உங்களுக்கு ஆரே இல்லையா? நீ என்ன சொல்ற? அதிமுக பைலா என்ன சொல்லுது? கழகத்துல தொடர்ந்து 5 ஆண்டு உறுப்பினரா? அந்த பைலாவுக்கு பதில் சொல்லணும். புரட்சி தலைவர் போட்ட பைலாவை நீயே உன் சுத்தி தன்னிச்சையா அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு அதிமுகவில் மாவட்ட செயலர் போர்வையில நீயே ஒருத்தரை நியமிக்கிற. அவர் யாரு? அவர் வேறு கட்சியிலிருந்து வந்தவர். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக சீட்டு தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவை இருந்து குரல் கொடுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம ஏற்கனவே பாட்டாளி கட்சியில இருந்தவர் இப்ப திமுக போறதுக்கு லட்சுமணன் கிட்ட பேச்சுவார்த்தையில இருந்தாரு பசுபதி. அவர் இன்னைக்கு மாவட்ட செயலர் போட்டு சி. வி. சண்முகத்தை திட்ட சொல்றீங்க. இந்த கட்சியை காங்கிரஸ் காலத்துல இருந்து இந்த கட்சியை இந்த மாவட்டத்துல அதிமுக வளர்த்தவர் சி. வி. சண்முகம். அந்த கட்சி இன்னைக்கு எந்த அளவு வளர்ந்துருக்குது, எந்த அளவு இந்த கட்சி உயர்ந்திருக்குது, இதுக்கு யாரு காரணம்? சி. வி. சண்முகம் காரணமா இல்ல எடப்பாடி பழனிசாமி காரணமா? இந்த கட்சியை வளர்த்தவர் சி. வி. சண்முகம். அவருடைய வளர்ச்சியில இன்னைக்கு அவர் வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேணுனே அவரை குறை சொல்றதுக்கு ஒரு ஆளை போட்டு நீ மைக்கில மேடையா திட்டின்னு வர. நீ திட்டத்துக்கு தான் இந்த மாவட்ட செயலர் போட்டியா? வேற கட்சியை திட்டு, வேற கட்சியை குறை சொல்லு. அதை பத்தி பேசாம இன்னைக்கு அதிமுக சி. வி. சண்முகத்தை திட்டுறதுக்கு ஒரு மாவட்ட செயலர், அவர் பின்னாடி நாங்க போய் நிக்கணுமா?
எங்க தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? அவர் நேற்று வேற கட்சியில இருந்து வந்தவரு, இன்னைக்கு அதிமுக மாவட்ட சார் சொல்லிருக்காரு, நீ போட்டாரு அவரு பின்னாடி போய் நாங்க நிக்கணுமா? நாங்க எப்படி அவர் பின்னாடி போய் நிக்க முடியும்? எங்களுக்கு பதவி போட்டது சி சண்முகம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க கேட்போம், நாங்க அதான் செய்வோம். நீங்க அதிமுக நீ பொதுச்செயலாளர் சொன்னா ஒண்ணு சி சண்முகம் தான் பொதுச்செயலாளர் ஆக்கி விட்டாரு. புரியுதா? புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து சி சண்முகம் இந்த கட்சியை வளர்த்தவரு. அதே சமயத்துல சசிகலா இந்த கட்சியை விட்டு வேணாம் அப்படின்னு உன் பேச்சு கேட்டுதான் சசிகலா நீக்கினாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கினாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி வேஸ்ட் கட்டக்கூடாதுன்னு சொன்னவரு. அதிமுக கொடியை அதிமுக சின்னத்தை மீட்டு கொடுத்தவரு. அதிமுக பொதுக்குழுல உன்னை பொதுச்செயலாளர் ஆக்கணவரு. இன்னைக்கு இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு மொத்தத்துல உறுதுணையா இருந்தவரு சி சண்முகம். நீ பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்லி நாங்க 1000 பேர்கிட்ட பொதுக்குழு கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறோம். இன்னைக்கு நாங்க வாங்க வச்சுக்கிற கையெழுத்த பொதுக்குழு நீ கூட்டலாம், நாங்க சத்தம் போடுவது தெரியுது. இது மட்டும் இல்லாம வர 24ஆம் தேதி இந்த கட்சிக்குடைய தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராயிறாராம். தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராயறதுக்குள்ள நாங்க இந்த பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரும் நீக்கிட்டார். அப்ப இந்த மாவட்டத்துல கட்சி எப்படி வளரும்? இந்த மாவட்டத்துல கட்சி வளர்க்கறது யாரு? பசுபதி மாவட்டத்துல கட்சி வளர்ப்பாரா? ஒரு கூட்டத்துக்கும் போறாரு, அடித்தடி பண்றாரு, கலாட்டா பண்றாரு, ரவுடிங்களை கூட்டு வந்து கட்சியை அடிக்கிறதுக்கு, கட்சிக்காரனை அடிக்கிறதுக்கு, கட்சிக்காரனை உதைக்கிறதுக்கு, கட்சிக்காரனை திட்டத்துக்கு நீ வெளியில இருந்து கூட்டு வருவ. அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க கூட்டம் நடத்தலாம், அந்த ஒன்றியத்தில் நிர்வாகி போய் கூட்டத்தில் உட்காந்துக்கலாம். அவனை அடிக்கிறதுக்கு நீ ரவுடி ஸ்டீகளை கூட்டு வந்து நீ அடிக்கிற. இதுதான் கட்சி வளர்க்குற லட்சணமா? கட்சிக்காரனை அடிக்கிறது, கட்சியை உதைக்கிறது, திட்டுறது, எல்லாரையும் அடிக்கிறது, அசிங்கப்பட்டு தான் கட்சி வளர்க்குற லட்சணமா? இதை நீ கட்சி வளர்க்கறது இவர் பசுபதி இந்த கட்சியை வளர்க்கிறவரு, மாவட்ட அடிக்கிறவரு. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? எதிர்கட்சி. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? வர எலெக்ஷன் நோக்கி நம்ம இருக்கிறோம். இடைத்தேர்தல் இருக்குது, ஆளுங்கட்சி எலெக்ஷன் நம்ம சந்திக்க போறோம். இந்த மாதிரி நேரத்துல கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான ஆளு யாரும் பார்த்து பதவி போடுனா, நீ வேற கட்சிக்கு போய் சீட்டு வாங்கி நின்னவரு. பாட்டாளி கட்சி நின்னாரு, அம்மா இருக்கும் போது சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப சீட்டு கேட்கறாரு. அம்மா இருக்கும் போதே ஜெயிக்காதவரு இப்ப ஜெயிக்கிறாரா? ஜெயிப்பாரா? வர தேர்தல் நிக்க சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல் டெபாசிட் வாங்க மாட்டான் பசுபதி. எந்த தேர்தல் நின்னாலும் சரி டெபாசிட் வாங்க மாட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் திண்டிவனம் விழுப்புரம் நகரமன்ற தேர்தலில் அவர் நிக்க சொல்லு, அவர் ஜெயிக்கிறாரா பாக்குறேன். டெபாசிட் வாங்க மாட்டாப்ல. எனக்கு தெரியும் அந்த கட்சி அங்க எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலை. ரவுடிசம் பண்றதுக்கு கட்சி இல்ல, கட்சியை வளர்க்கணும். இன்னைக்கு சூழ்நிலையில கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையில எடப்பாடி பழனிசாமியோ இல்ல மத்தவங்களோ யாருமே இதை செய்யல. கட்சிக்காரன் சோர்ந்து போயிருக்கிறான், தொழில்கள் இருக்கிறான். இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையை நீங்க பாருங்கன்னா பார்க்கல. இன்னைய சூழ்நிலை கட்சி அழிஞ்சு இருக்குது. இதுதான் நிலைமை. பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நெரிசலில் 200 பேர் காயம். ஒடிசாவின் பூரியில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலில் ரத யாத்திரை நடைபெறுகிறது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர். ரத யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 200 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். மூச்சு திணறல் ஏற்பட்ட பலருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல வண்ணங்களில் அப்பளம் விற்க தடை. உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி. தமிழகத்தில் நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயார் செய்த வடகம், அப்பளங்களை விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் கடைகள், சந்தைகள் மற்றும் பொருட்காட்சிகளில் குழந்தைகளை கவரும் வகையில் விற்கப்படும் வடகம் மற்றும் கலர் அப்பளங்களில் ஆபத்தான ரசாயன நிறமூட்டிகள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயார் செய்த கலர் அப்பளங்களை விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது. மக்கள் தங்களின் குழந்தைகளுக்கு கலர் அப்பளங்களை வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக பாரம்பரிய முறையில் உளுந்து மற்றும் அரிசியை கொண்டு தயாரிக்கப்படும் தரமான அப்பளங்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் கலர் அப்பளம், கலர் வடகம் சாப்பிட்டால் அலர்ஜி, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் ஏற்படலாம். கவனச்சிதறல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. வெப்ப அலை வீசும் வானிலை செய்த அலர்ட் லிஸ்டில் உங்க ஊர் இருக்கா? சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், மதுரை, கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரிய
அசௌகரியம் ஏற்படலாம். நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசலாம். தமிழகம், புதுவை, காரைக்காலில் வெப்பம் இயல்பை விட 2 முதல் 4 செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம். தலைநகரை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 செல்சியஸை ஒட்டி இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.